பட்ட பகலில் நடு ரோட்டில் பலர் கண் முன்னே கஞ்சா போதையில் 3 இளைஞர்கள் கையில் கத்தியோடு ஓட ஓட துரத்த காவலர் ஒருவர் உயிருக்கு பயந்து தலை தெறிக்க ஓடியதன் காட்சிகள்தான் இவை. சென்னை காட்டுப்பாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீமிதி நிகழ்வில் பொதுமக்கள் பலர் கூடியிருந்த நிலையில் தலைக்கேறிய கஞ்சா போதையில் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் சிலர் பொதுமக்களிடம் அராஜகத்தில் ஈடுபட்டனர். அப்போது திருமாவளவன் என்ற நபரை மறித்து போதை இளைஞர்கள் கும்பல் பணம் கேட்டு மிரட்டி தகாத வார்த்தைகளால் திட்டியும் சரமாரியாக தாக்கியதோடு கத்தியால் திருமாவளவனின் உடலில் கீறி உயிர் பயத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் பயந்து போன திருமாவளவன் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து போலீசாரின் உதவியை நாடியிருக்கிறார். தகவல் அறிந்து ரோந்து பணியில் இருந்த பூந்தமல்லி காவல் நிலைய கான்ஸ்டபிள் சரவணன் சம்பவ இடத்திற்கு சென்று போதை இளைஞர்களை பிடிக்க முற்பட்டுள்ளார். அப்போது இளைஞர்களில் ஒருவன் தான் வைத்திருந்த கத்தியால் தன்னைத்தானே உடலில் கீறிக்கொண்டு இப்பவா பாப்போம் என்ன புடி பார்க்கலாம் என மிரட்டியதோடு காவலரை துரத்த தொடங்கி உள்ளார். பட்ட பகலில் நடு ரோட்டில் பொதுமக்கள் நடமாடி கொண்டிருக்க கையில் கத்தியோடு சீருடையில் இருக்கும் காவலரை போதையில் இளைஞர்கள் துரத்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள காவலர் பயந்து ஓடும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதையடுத்து காவலர் சரவணன் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த போலீஸ் படை இளைஞர்களை சுத்து போட்டு 6 பேரையும் கொத்தாக தூக்கினர். விசாரணையில் அவர்கள் மீது வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து சபரி, சூர்யா, சந்தோஷ், பிரதீப் உட்பட 5 பேரை புழல் சிறையில் அடைத்த போலீசார் இளஞ்சிறுவன் ஒருவனை மட்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். பட்ட பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் காவலரையே கத்தியோடு துரத்திய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.